சே நான் என்ன சொல்றது, உங்க தாத்தால இருந்து நமக்கு தெரியும். ஆக்சுவலி நாகேஸ்வர சார் வந்து இங்க ஃபங்க்ஷன் நடத்தும் போது நீங்க நாகேஸ்வரா மறந்துருப்பீங்க, நான் தேவதாசை மறந்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னாரு. சோ நமக்கு தேவதாஸ்ல ஃபர்ஸ்ட் லவர் பாயா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாக் சார் நம்ம சொல்ல வேணாம். நாகார்ஜுன சார் வந்து ஒரு கல்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு அவருக்கு. இதே திருடாது பண்ணதுக்கு அப்புறமா அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஓடுறது. ஆனா அந்த ஸ்டைல் நமக்கு வராது, அந்த மாதிரி நமக்கு வந்து சாமிங்கா பேச தெரியாது. நாகார்ஜுன சார் கூட ஒர்க் பண்ண தெலுங்குல போய் அவங்க ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அது எப்படி சொல்றது, நமக்கு போனதுல இருந்து அப்படி ஒரு அரவணைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கார்த்தி ஹாப்பியா இருக்கான், அவனுக்கு என்ன வேணும், அவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான். நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுவேன் இந்த லஞ்ச் பிரேக் இருக்கும்போது. அப்ப நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமே, எப்படி ஓட்டுறான் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அடுத்த நாள் நான் போறேன், ஸ்பீட் பிரேக்கர் ஃபுல்லா உடச்சு வச்சிருக்காங்க, சைக்கிள் ஓட்டுற ஈஸியா இருக்கணும் இருக்காங்க. நான் வந்து சொன்னேன், என்னங்கெல்லாம் உடச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா, இல்ல நாக் சார் தான் உடச்சி சொன்னாரு, ஏன்னா நீங்க சைக்கிள் ஓட்டும் போது பம்ப் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னாரு. அது எப்ப அவர் நோட்டீஸ் பண்ணாரு, எப்படி பாத்துக்கிறாரு, அவர் அங்க கிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தன்னை அஃபெக்ட் பண்ண விடாம எல்லாரு மேலேயும் அன்பா இருக்கிறது, அன்பை பொழியறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அடுத்த படம் என்ன படம் பண்றேன்னு அவருக்கு தெரியும். அந்த படத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுவாரு, பிடிச்சா உடனே ட்வீட் பண்ணுவாரு, நான் கேட்கவே தேவையில்லை. அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு எவ்வளவு நான் கொடுத்தாலும் பத்தாதுச்சு. நான் எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் பத்தாது.